மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் சுஃபின் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் நிதிஷ். சார், அமெரிக்கா ஈரான் இந்த 2 நாடுகள் தாக்குதல் நடத்துறதை தாண்டி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா நாடுகள் மேலேயும் வந்து பார்த்தோன்னா ஈரான் திரும்ப தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹவுத்திஸ் வந்து பார்த்தோன்னா சவுதி அரேபியா கூட அவங்களுக்கு ஒரு முட்டல். ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா நாங்கள் இப்போ பாபல் மந்திப்பையும் வந்து முடக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், ஈரான் வந்து சமிகைகளை கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்பவும் ஒரு 10 நாளை கடந்து 11 நாளுக்கு அடியெடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள், இந்த பக்கம் பாபல் மந்திப், ஸ்டேட் ஆஃப் ஹோமர்ஸ், என்ன சார் நடக்குது? ஒரு ரொம்பவும் பதற்றத்துக்குள்ளான ஒரு நிலையில் வந்து இந்த போயிருக்கிற மாதிரி தெரியுதே சார். ஆமாம், உண்மைதான். ரொம்ப நிச்சயமான ஒரு விவகாரம். நம்ம கடந்த ஒரு 4-5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இங்கே பேசினேன். இப்போது நாட்களுக்கு நாட்கள் வந்து நிலைமை ரொம்ப மோசடியாகி கொண்டிருக்கிறது. பொதுவாக யாருக்குமே ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு செய்தியோ அல்லது ஒரு பிஸ்னஸோ அல்லது ஒரு பணியோ செய்கிற போது அதில் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த செய்தியை கடந்த 2022 6-4 வருஷமாக நாம் தொடர்ந்து பேசும்போது ஒவ்வொரு வந்து நமக்கு அதில் பலப்பரிட்சை ஆகிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்க போகிறது அப்படின்னு. இப்போ பார்க்குற போது இந்த போரினுடைய வீரியம் தற்போது உச்சபட்ச நிலையிலே எழுந்து கொண்டிருப்பதை உச்சபட்ச தலைவருடைய அறிக்கையும், அமெரிக்காவினுடைய கன்சிக்யூட்டிவ் அட்டாக்ஸ் கண்டினியூவஸ்லி இன்றைக்கு 11வது நாள், இப்பொழுது 11வது நாள் தாக்கி முடித்த பிறகு நான் இப்போது காலை உங்களுக்கு பேசுகிறேன். நேற்று நள்ளிரவு தாக்கியிருக்கிறார்கள். அமெரிக்கா வந்து கடந்த முறை தாக்கியது வேறு, தற்போது தாக்கியது வேறு. அமெரிக்கா கடந்த முறை தாக்கியது ஹெர்மூஸ் வளைகுடாவில், தற்போது தாக்கியிருக்கிறது நாட்டின் மனிதர்கள் வாழும் கட்டமைப்புகள், உட்கட்டமைப்புகள், நல்ல பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சார தயாரிப்புகள், பாலங்கள், சாலைகள், மருத்துவ முகாம்கள், குறிப்பாக கேன்சர் இன்ஸ்டியூட். அது மட்டுமல்லாமல் இப்படி எல்லாவற்றிலும் பங்கர் பஸ்டர்களை எல்லாம் போட்டு அமெரிக்கா தாக்குதலுக்கு ஒரு காரணம் அமெரிக்காவில் இருக்கிறது. காரணம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இனி அமெரிக்காவின் நலன்கள் குறித்தோ அந்த நாட்டுடைய மக்களின் கொதிப்புகள் குறித்தோ அவருக்கு கவலை இல்லை. வயது 80. மற்றொரு முறை அவர் இனி அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டாக வருவதற்கான வாய்ப்போ அது கனவிலும் கிடையாது. அது எல்லோருக்கும் தெரிந்தது. அமெரிக்காவுடைய சட்டத்திட்டமும் அதுதான். ஆகவே அமெரிக்க அதிபர் இந்த அக்ரிமெண்ட்டை போட்டு முடித்த பிறகு இந்த போரை கிளப்பியது அமெரிக்காவால் ஒரு முறை சொல்லப்பட்ட ஈரான் தான் ஆரம்பித்தது அப்படின்னு தான் அமெரிக்கா சொன்னது. ஆனால் இந்த போரை வேண்டுமென்றே மீண்டும் தாக்கி அந்த ஒப்பந்தத்தை கொலாப்ஸ் செய்யக்கூடிய அனைத்து பொறுப்புக்கும் அமெரிக்கா தான். காரணம் என்னவென்றால், ஒரு அக்ரிமெண்ட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பெரிய அளவில் தாமதித்து போட்டிருக்கு. ஒருவேளை ஈரான் 3 கப்பல்களையும் தாக்கியிருக்கலாம். ஈரான் தான் முதல் தாக்கியது. அதில் ஈரானியர்கள் சொல்கிறார்கள் 60 நாட்களுக்குள் 10 பைசா வசூல் செய்யக்கூடாது என்று. நாங்களும் அப்படியே வசூல் செய்யவில்லை. ஆனால் அக்ரிமெண்ட்டில் மத்திய பகுதி வழியாகத்தான் எல்லா கப்பல்களும் செல்ல வேண்டும் என்றும், அதற்கான மேனேஜ்மெண்ட் கமிட்டியாக ஓமனும் நாங்களும் இணைந்து செயல்படுவோம் என்று தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அமெரிக்கா திடீரென என்ன செய்தார்கள், செங்கலை உருவக்கூடிய வகையில் ஓமனோடு கைகோர்த்து கொண்டு அந்த பகுதியில் புதிய ஒரு வழியை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அப்போது நாங்கள் கேட்டோம், இது நமக்கு அக்ரிமெண்ட்டில் இல்லையே என்று கேட்டபோது அமெரிக்காவோ மற்றவர்களோ பதிலளிக்க மறுத்த நிலையில் நாங்கள் எச்சரித்தும் போன பிறகுதான் தாக்குதல் நடத்தினோம். ஈரான் தரப்பு தாக்குதலில் யாரும் பலியாகவில்லை. ஒரு அடையாள தாக்குதலாக நிறுத்தி கொண்ட பிறகு கப்பல்கள் 3 சென்று விட்டது. அதோடு விவகாரம் முடிந்திருந்தால் அமெரிக்கா பாகிஸ்தானையோ இல்லது அப்துல் ரஹ்மான் அல்தானியோ மறுபடி ஒரு மீடியேட்டராக கொண்டு வந்து மறுபடி ஈரானை அமைத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அன்று நள்ளிரவே அமெரிக்கா குண்டுகளை வீச ஆரம்பித்து விட்டு, அதுவும் அந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய அதிஉயர் தலைவர் ஆயத்துல்லா அலி காமனி அவர்களுடைய இறுதி சடங்கு நடந்துட்டு இருந்த சமயம். கரெக்ட். அந்த நேரம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். அமெரிக்காவினுடைய தாக்குதலில் 38 பேர்கள் அந்த கொஃபின் ஃபாக்ஸுக்கு பக்கத்தில், அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் சின்ன குழந்தையும் உடைய பிணமும் அடக்க உடல்களும் வைத்து இந்த இந்த ஒட்டுமொட்ட அடக்க பெட்டிகளை பாக்ஸை பார்த்தவுடன் இந்த நாடே கொதிநிலையில் இருக்கின்ற போது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது எரிகிற என்ன சொல்லுது எண்ணெயில் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது, நெருப்பை கிளறுவது.
அதுப்போ அமெரிக்காவுக்கு அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு அது ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை பற்றி யாருக்கும் பிரச்சனை இல்லை. அமெரிக்கா அந்த நோக்கம் இருக்கிறது. இப்போது என்ன நினைத்தார்கள் என்றால், அமெரிக்கா இதை எப்படியாவது ஈரானை க்ளோஸ் செய்து விடும் என்று நினைத்தால், ஈரானுடைய தாக்குதல்கள் அமெரிக்கா வரலாறு காணாத அழிவை சந்தித்திருக்கிறது. இப்பொழுது அமெரிக்க அதிபர் பேசுவதே இல்லை. கடந்த ஒரு 2 தினங்களாக மௌன நிலையின் உச்சக்கட்டத்திற்கு அமெரிக்க அதிபர் சென்று விட்டார். அதற்காக அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ், அமெரிக்காவுடைய வாஷிங்டன் போஸ்ட், அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், இந்த 3மே அவருக்கு எதிரானது தான். அதில் நியூயார்க் டைம்ஸ் ரொம்ப எதிரானது. அவர்களும் கூட அமெரிக்கர்களின் மனநிலையும் அமெரிக்க இராணுவ வீரர்களின் மனநிலையும் மிக கொடூரமாக பாதித்த அளவில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளுக்கு எந்த விதத்திலும் ஒத்துக்கொள்ள முடியாது என்கின்ற அடிப்படையிலே செய்திகள் வந்திருக்கிறது. அதை நீங்கள் இப்பொழுது கெடுக்கத்தான் போகிறீர்கள். அதை தவிர்த்து மிக பெரும் சேதாரங்களை அல் சலேம், பஹ்ரைனுடைய 5th ஃப்ளீட், குவைத்தினுடைய அல் சலேம், ஜொர்டான் போன்ற இடங்களில் மிக பெரும் சேதாரத்தை அமெரிக்கா சந்தித்து வருகிறது. ஆனால் ஈரானுக்கு சேதாரம் மிகப்பெரிய அளவில். ஈரானில் மனித உயிர்கள் 4000த்திற்கு மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய 7க்கும் மேற்பட்ட பெரும் பாலங்கள், கட்டமைப்புகள், திருப்பிச் சொன்னால் சாலைகளையும் கூட காலி செய்திருக்கிறார்கள். அப்போ இதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. மக்களுக்குள் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி, மக்களுக்குள் ஒரு மனக்கிளர்ச்சி ஏற்படுத்தி, மக்கள் அரசுக்கு எதிராக போரிட வேண்டும் என்ற நிலையை இப்போது அமெரிக்கா உருவாக்கி, அமெரிக்கா ஈரானின் மற்றொரு பகுதியில் வலிமையாக இருக்கும் குர்திஷ் படைகளை தூண்டிவிட்டு அவர்களும் உள்ளே வந்து போர் செய்வதற்கு முயற்சி செய்கிற நேரத்தில் ஈராக்கில் குர்திஷருடைய நிலைகளையும் கூட ஈரான் குண்டடித்து தாக்கி எல்லையில் கடுமையான பலப்படுத்திய நிலையில் அமெரிக்கா ஈரானை அழிக்க வேண்டும், ஈரானுடைய IRGCயை துவம்சம் செய்ய வேண்டும் என்ற நடவடிக்கையோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதையும், மத்திய கிழக்கு முழுவதும் பெரும் பதட்டம், நீண்ட காலத்திற்கும் அது நீங்காத ஒரு பதட்டம் தற்போது காணப்படுகிறது. ஓகே சார், நீங்கள் இப்போ வந்து தரைவழி தாக்குதல் பற்றி சொல்லியிருந்தீங்க. இன்னொரு பக்கம் கார்க் தீவையும் வந்து அமெரிக்கா போயிட்டு தரைவழியாக தாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? என்னென்னா அவங்களால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் இருக்கக்கூடிய கப்பல்கள் மீதான தாக்குதலையும் நிறுத்த முடியல. அமெரிக்கா வீரர்கள் ஆல்ரெடி 3 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கே வந்து உள்நாட்டில் பல கண்டனங்கள், அவங்களுக்கு எதிரான ஒரு குரல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வாஷிங்டன் போஸ்ட்டில் வந்து ஒரு செய்தியில் வந்து பார்த்தோன்னா, இப்படி அமெரிக்காவுக்கு இந்த 9 நாள் அவங்க செய்தி வெளியிட்டிருந்தப்ப இந்த தகவல் படி 9 நாள் தாக்குதலில் எந்த ஒரு பலனுமே இல்லை, அமெரிக்கா எதையும் இதில் வந்து வின் பண்ணிடல, இது ஒரு தேவையில்லாத ஒரு தாக்குதல் தான் அப்படிங்கிற ஒரு துணியில் வந்து அந்த செய்தியும் இருந்தது. ஸோ இப்போ அவங்க கார்க் தீவுக்குள்ளே போனாங்கன்னா திரும்பவும் இங்கே ஈரான் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரோன் அனுப்புனாலுமே அந்த இடத்துல ஒரு சின்ன இழப்பீடு அமெரிக்காவுக்கு வந்தாலுமே அது அவங்களுக்கு பெரிய இழப்பீடாக தான் பார்க்கப்படும். அவங்க கார்க் தீவே கட்டுப்படுத்தினாலுமே அதை அவங்களால தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வரும். ஏன்னா இவங்க ஒரு சின்ன ஏவுகணை ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஏவிடுவாங்க, எங்கே நிலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அழிச்சிட்டோன்னு சொன்னாலுமே இவங்களால் தொடர்ந்து தாக்குதல் நடத்த முடியுது. அமெரிக்காவோட கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி இவங்களால் தாக்குதல் நடத்த முடியுது. கார்க் தீவு இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கவே இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு டனல் மாதிரியான அமைப்புகள்லேருந்து திரும்ப வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இது அமெரிக்காவுக்கு ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்குமா சார் அந்த கார்க் தீவுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது? மிகச் சிறந்த ஒரு கேள்வி. தற்போது நமக்கு கனடாவிலிருந்து ஒரு செய்தி வெளியாகிறது. அது ஒரு ஆதாரமான செய்தி தான். அது ஒரு இராணுவத்துறை சம்பந்தப்பட்ட செய்தி ஏடு ஒரு செய்தியை தெரிவிக்கின்றது. கர்க்கு தீவில் கிட்டத்தட்ட அமெரிக்கா 20,000 படைகளோடு உள்ளே நுழையப் போகிறார்கள். அது சாத்தியமா என்றால் அதற்கு அவர்கள் திட்டம் இருப்பதாகவும் கனடாவிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த அந்த இராணுவ செய்தித்துறை சொல்கிறது. காரணம் என்னவென்றால், அமெரிக்காவினுடைய இலக்குகள் முழுமையாக நேற்று டொனால்ட் ட்ரம்ப் 2 தினங்களுக்கு முன்பு சொல்கிறார், நாங்கள் பலவீனப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் அழித்து விட்டோம். இது கடந்த ஒரு 5 மாதமாக 3 மாதமாக இதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அங்கே இராணுவங்கள் இல்லை, அங்கே படைகள் இல்லை, ஏர்ஃபோர்ஸ் இல்லை, கட்டமைப்புகள் எல்லாவற்றையும் சீரழித்து சிந்தோலப்படுத்தி விட்டோம் என்று அவர் சொல்லி கொண்டிருந்தாலும், அவர் சொல்லி கொண்டிருக்கின்ற போதே பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளுடைய தாக்குதல், கெர்ரம்ஷருடைய தாக்குதல்கள், ஃபத்தாவுடைய தாக்குதல்கள் கடும் வீரியத்தை ஏற்படுத்தியிருப்பது உலகத்தை அவர் பைத்தியக்காரராகி கொண்டிருக்கிறாரா அல்லது அவருடைய மனநிலையில் என்ன கோளாறு என்று நமக்கு தெரியவில்லை. அது ஒரு பக்கம் வைத்துக்கொள்வோம். இஸ்மாயில் பஹாவி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நான் சொல்கிற கருத்து சரியான கருத்தாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இஸ்மாயில் பஹாவி அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் துறை, அவர் சொல்கிறார், கர்க்கு தீவில் அவர்கள் வந்து இறங்குவதற்கு நாங்கள் வழி மீது விழி வைத்து காத்திருக்கிறோம். வி ஆர் எக்ஸ்பெக்டிங், நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு சரியான ஒரு நல்ல
வரவேற்பையும் உணவையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் என்ற பாலிசியில் கர்கில் அவர்கள் இறங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்போது அமெரிக்கா ஏராளமான ஏர்போர்ன் அட்டாக்ஸ், நேவி, அதை போன்று இந்த 20,000 வீரர்களோடு இறுதியாக அவர்கள் ஒரு யாத்திரையை முடித்து கொள்ளும் இடமாக அவற்றை திட்டமிட்டிருக்கலாம். ஆகவே தான் 11 நாட்கள் தொடர்ந்து தாக்கிக் கொண்ட the consecutive attacks to be continued லாஸ்ட் 11வது இரவு வரைக்கும் அவர்கள் அந்த தொடர் பரேஜ் அழைக்க தொடர்கிறார்கள். தொடர்ந்து கடுமையான தாக்குதல். ஆனாலும் அமெரிக்கா ஒருவேளை இந்த கர்கில் இறங்குவதற்கு என்ன நோக்கம்? அமெரிக்கா இந்த தீவுகளை மட்டுமே குறிவைத்திருக்கிறார்கள். நீங்கள் கவனித்து பாருங்கள். கர்க் தீவு என்பது உலகின் மிகப்பெரிய சப்ளை சென்டர். இந்த உலகத்தின் சப்ளை செயினில் 25 விழுக்காடு ஹெர்முஸ் தான், க்ரூட் ஆயில். அதில் மிக அதிகமான சப்ளை செயின் பண்ணக்கூடியது அந்த கர்க் தீவு. அங்கிருந்து தான் உலகத்தின் பெரிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஈரானினுடைய பொருளாதார மையம். அமெரிக்கா அதை குண்டு போட முடியாது. குண்டு போட்டால் உலகத்தினுடைய சப்ளை செயின் மாட்டும். செடோஃபிலிட்டின் அடிப்படையில் மறைமுகமாக இந்த கர்க்கிலிருந்து தான் எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் நாள் ஒன்றுக்கு 4 மில்லியன் 5 மில்லியன், அதை சற்றேறக்குறைய 3.5 மில்லியன், 30 லட்சம் 40 லட்சம் 60 லட்சம் என்று ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான எண்ணெய்களையும் இந்த கர்க்கில் தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதிகமாக ரிஃபைனரிஸும் அங்கே தான் இருக்கிறது. அதிகமாக குறு குறு மலைகள், பெரும் மலைகள். இப்படி ஒரு தீவென்றால் அதில் பல சுற்று தீவுகள், எல்லாவற்றிலும் இராணுவ நிலைகளையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று ஷ்ரீக், கர்க் தீவுகள், யாஷிம் தீவுகள், கெஷம் தீவுகள், இப்படி ஏராளமான தீவுகள், பந்தர் அப்பாஸ், ஹெர்மூஸ் வளைகுடா, அதே போன்று நீங்கள் இப்படி பல தப்ரிஸ், எல்லாமே ஒன்றை ஒன்று சுற்றி இருப்பதால் அமெரிக்கா இவற்றை முழுவதுமாக அழித்து விடலாம். இங்கே அமெரிக்காவுக்கு ஒரு சிக்கல் என்று சர்வதேச செய்தி சொல்கிறது. இப்போது நீங்கள் பாருங்கள், அமெரிக்காவுடைய நிலைகள் எங்கே இருக்குது? கத்தரில் அல் உதீஸ், பஹ்ரைனில் ஃபிஃப்த் ஃப்ளீட், அதை மாதிரி துபையில் சலாமி, அதை மாதிரி சுல்தான் ஏர்பேஸ் எங்கே இருக்குது? சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், ஜோர்டான், எல்லாமே எல்லோருக்கும் தெரியும். சிரியா, ஈராக் வரைக்கும் தெரியும். ஆனால் அமெரிக்காவுக்கு சிக்கல் என்று என்ன சொல்கிறார்கள்? ஈரான் எங்கே நிலைகள் இருக்கிறது என்று அமெரிக்காவுக்கு தெரியுமா? இல்லை சார், அவங்க அதுதான், அவங்க தெரிஞ்ச நிலைகளெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம், தெரியாத நிலைகளிலிருந்து அவர்கள் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, கண்ணில்லாதவர்கள் யானையை தடவி பார்த்த கதையாக குண்டை போடுகிறார்கள். நான் அமெரிக்காவுக்கு இருக்கிற சிக்கல் என்னவென்றால், இவர்கள் அடையாளப்படுத்திய அமெரிக்க தளங்களை தாக்குகிறார்கள். அவர்கள் பார்வையற்ற சகோதரர்கள் யானையை தடவி பல விதங்களிலும் சொல்கிறார்கள். அதே போன்ற ஒரு யூகமாக இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். நீங்கள் பாருங்கள், இத்தனை நாட்களாக தாக்கி கொண்டிருந்த போதும் அமெரிக்காவினுடைய பலமான ஒரு பெனிட்ரேஷன் GBU-57 அதுதான் உச்சபட்சம். அது 200 மீட்டருக்கு மேல் எந்த நிலையிலும் ட்ரில் பண்ணாது. ஆனால் இவர்கள் 1000 அடி மலைக்கு கீழே இருக்கிறார்கள். ஆகவே அதற்றில் பல மிசைல் சிட்டிகளை வைத்திருப்பதாலும் ஏவுகணைகளால் துளைக்கவும் முடியாது, சேட்டலைட்டால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணவும் முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் கர்கில் இப்போது உள்ளே இறங்கி தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் இறுதி யாத்திரைக்காக தயாராக இருப்பதாக யுகச் செய்திகள் வந்து கொண்டிருந்தாலும் இஸ்மாயில் பஹவி நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கிடையில் ஒரு அபாயகரமான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி சொல்கிறார், நாங்கள் இஸ்ரேலுக்கு சென்று அந்த நாட்டில் அணு ஆயுதங்கள் இருக்கிறதா என்று பார்வையிட வேண்டும். அவர் ஒரு செய்தி தான் சொல்கிறார். அவர் அங்கே போகிறதில்லை, போகவும் அளவு மாட்டாங்க. அப்படி அங்கே அணு ஆயுதங்கள் இருந்திருந்தால் எங்கள் நாட்டிலும் இருக்கும் அல்லவா என்று ஒரு பதிலை சொல்வதன் மூலம் ஈரான் அணுகுண்டை தயாரித்து விட்டார்கள் என்ற உண்மை பலப்பட்டு விட்டது. அவர் என்ன சொல்கிறார்? அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. நாங்கள் இஸ்ரேலுக்கு சென்று அவர்களுடைய இஸ்ரேலில் ஏற்கனவே இருக்கிற 1967க்கு அப்புறமே அவர்கள் உருவாக்கிட்டாங்க. அவற்றை பார்வையிட்ட போது அங்கே அணுகுண்டிருந்தால் எங்களிடத்தில் இருப்பது சாத்தியம்தானே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இப்போது அங்கே ரெடி ஆயிற்று. அதாவது நாங்களும் அணு ஆயுதம் தயாரிப்போம், தயாரிச்சு இருக்கிற எங்கள்கிட்ட இருந்தால் தப்பு இல்லைங்கிறாங்க. எங்கள்கிட்ட இருந்தால் தப்பு அப்போ இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்வது வேற யாரும் இல்லை, அப்பாஸ் அராகச்சி, வெளிவிவகாரத்துறை அமைச்சர். இதுக்கு இடையில நேற்று முஜிதபா கொமேனியுடைய அறிக்கை மிக தெளிவானது. என்ன சொல்றாருன்னா, அவர் மலைகளுக்கு கீழ் இருக்கிறாரா, எங்கே இருக்காருன்னு தெரியாது. அவர் சொல்றாரு, ஈரான் மக்கள் ஒன்றுபட வேண்டிய டைம் வந்தது. வித் கன்வர்ஜென்ஸ் அமங் த சொசைட்டி. கண்டிப்பாக நம்முடைய சமூகங்களுக்குள் பல வித்தியாசம் இருக்கலாம்,
ஆனால் நாங்கள் அனைவரும் இணைந்து போராட வேண்டிய சத்தானிக் ஃபோர்ஸுக்கு எதிராக இணைய வேண்டிய ஒரு நிலை வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு அவர்கள் நமக்கு எதிராக சதி செய்கிறார்கள். உலகம் இதுவரை காணாத கடும் போரை இனிதான் காணப்போகிறது என்று 9வது நாள் இரவில் சொல்கிறார். இப்போ இன்னைக்கு 10வது நேற்று, அதற்கு இன்னைக்கு 11, அவர் 8வது நாள் கழிந்த பிறகு 9வது நள்ளிரவு சொல்கிறார். 3 நாளைக்கு முன்பு உலகம் காணாத போரை இனி ஈரான் தாக்கப் போகிறது, பயப்பட வேண்டாம் என்று அவர் சொல்கிறார். சார் இதே சமயத்தில் தான் சார் இன்னொரு கேள்வியும் வருது. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஹவுதிஸ் தரப்புல இருந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த பாபல் மந்திப்பு அதை முடக்குவதற்கு தயாராக இருக்கும். சவுதிக்கும் அவங்களுக்கும் ஒரு மோதல் போயிட்டு இருந்தது. இதே சம காலத்தில் வந்து இந்த பக்கம் எப்படி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு மோதல் போயிட்டு இருந்தோம், அதே மாதிரி சவுதிக்கும் ஹவுதிஸ்க்கும் நடுவில் ஒரு மோதல் போயிட்டு இருந்தது. இவங்க வந்து பார்த்தோன்னா அந்த மோதல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கிற சமயத்தில் இப்போ ஈரான் அந்த சமிக்கையை கொடுத்தா நாங்கள் பாபல் மந்திப்பையும் முடக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்காவோட கூட்டாளியான சவுதி அரேபியாவுக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு அசௌகரியத்தை வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈரான் ஹவுதிஸ் மூலியமாக. ஸோ இந்த பக்கமும் முடக்கிட்டாங்கன்னா அப்போ இது இன்னும் ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம சமுதாயத்தை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கலாம். உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலுடைய போக்குவரத்தையும் வந்து முடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் சார் இது இருக்கும். உண்மைதான். இது சரியான கேள்வி மட்டும் இல்லை, இப்போது உள்ள பிரச்சனை. இப்போ இதுதான் பிரச்சனை. நீங்கள் கேட்ட கேள்வி. ஹவுதிகள் அன்சருல்லா என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள். ஹிஸ்புல்லா என்பவர்களும் வலிமையான பிராக்சி என்று சொல்வதை விட ஈரானியர்கள் தான் என்று சொல்ல முடியும். ஈரான் தனது இராணுவ குழுவை ஏமனிலும் ஈரான் தனது இராணுவ குழுவை லெபனானிலும் வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையாக இருக்கும். ஈராக்கில் ஹத்தாபி ஹிஸ்புல்லா என்கின்ற ஒரு 2,68,000 மேற்பட்ட படைகளையும் தங்கள் நாட்டில் வைத்திருக்கிற பஸ்ஸி படைகளையும் ஐஆர்ஜிசி படைகளையும் அல்குஸ் படைகளையும் கொண்ட உலகின் பெரும் இராணுவ சக்தி தான் ஈரான். இப்போ அப்துல் மாலிக் அல் ஹவுதி ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளீன். ஹவுதிகளை பொறுத்தவரை 12 வருஷமாக போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். யமன் நாட்டில் 3 அரசாங்கம் இருக்கிறது. ஒன்று எஸ்டிசி, மற்றொன்று ஹவுதி, மற்றொன்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரச படைகள். அந்த அரச படைகள் ஐநாவின் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட படை. வடமேற்கில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகளில் ஹூதிகள் அல்லது ஹவுதிகள், எஸ்டிசி சதர்ன் டிரான்சிட் என்கின்ற ஒரு அமைப்பு அங்கே இருக்கிறது. எஸ்டிசி படைகளுக்கு ஆதரவாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்கிறது. ஹவுதிகள் அரச படைகளோடு இணைந்திருக்கிறார்கள். ஹவுதிகள் அல்ல, சவுதி அரேபியா அரச படைகளோடு இணைந்திருக்கிறார்கள். ஹவுதிகள் ஈரான் வாயிலாக இருக்கிறார்கள். இப்போது இந்த 12 ஆண்டுகளாக நடந்த போரில் 2015 உக்கிர நிலையில் இந்த போர் நடந்தது. சவுதி அரேபியா உள்ளே வந்து துவம்சம் செய்தலில் ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களில் இதுகாரம் 1,50,000 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல மில்லியன் கணக்கான மக்கள், நியர் அபவுட் என்ற தகவல் இருக்கிறது, என்னுடைய ஃபோல்டரில் வச்சுருக்கேன். பலர் ஏதோ தேவைகளுக்காக அகதிகளாக வறுமையின் பால் சிக்குண்டு போன சமூகமாக யமன் இருக்கிறது. யமன் நாட்டில் மக்கள் தொடர்ந்து 12 ஆண்டுகள் அமெரிக்காவினுடைய கூட்டுப்படை தாக்குதலால், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சவுதியின் கூட்டுப்படை தாக்குதலால் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டே இருக்கிறார்கள். இப்போது நேற்று சனாவில் உச்சபட்ச தலைவருடைய மரணத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு விமானம் வந்து இறங்குகிறது. எங்கே? ஏமனில். அந்த விமானத்தை தடுப்பதற்கு சவுதி அரேபியா தாக்குதல் நடத்த முயற்சிக்கின்றது. கடைசியில் ஈரானின் எச்சரிக்கையின் மூலம் தப்பிவிட்டது. இப்போது அதற்கு பின் இப்போது சவுதி என்ன சொல்கிறார்கள்? இத்தனை சிரமங்களை கொடுத்த நாங்கள் சவுதி அரேபியாவுடைய பொருளாதாரத்தை முழுமையாக அளிக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி ஆப்பிரிக்கா வழியாகவும் அந்த மாதிரியாக சுயஸ் கால்வாய் வழியாகவும் சுற்றி போகக்கூடிய ஒரு நிலை உருவாக்க ஹவுதிகள் பாப் அல் மந்தப் என்று அழைக்கப்படும் மிக 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 குறுகலான ஒரு வழி, ஹெர்மூஸை விட மிக மிக குறுகலை, நீங்கள் இதில் பார்த்தா தெரியும், அதை முடக்கிவிட்டால் எந்த கப்பல்களும் செல்லாது. உலக வர்த்தகத்தில் 10% இங்கு தான் நடக்குது. ஆயில் வர்த்தகத்தில் 25% ஹெர்மூஸ். உலக ட்ரேடிங்கில் 10%. ஆக மொத்தம் நீங்கள் கணக்கிட்டாலே ஒரு 35% உலக வர்த்தகத்தில் பாதிக்கும். இப்போது அதை அடித்தால் சவுதி அரேபியா பெரும் சிக்கலை மாட்டிக்கொள்ளும். சார் சவுதி அரேபியா மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் சிக்கலில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் தானே சார் இந்த இடத்துல அதிகமாக? ரெண்டும் ஒன்று தானே. இப்போது சவுதி அரேபியா இதன் மூலம்
தற்போது நாள் ஒன்றுக்கு 60 லட்சம் 70 லட்சம் பீப்பாய்களை ஏற்றுமதி செய்கிறார். அதாவது அவங்க 2 பக்கமும் அவங்களுக்கான அந்த எண்ணெய் ஏற்றுமதிக்கான அந்த வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் இல்லையா, நான் அந்த பக்கம் பைப் வச்சு நான் கொண்டு போயிட்டு அப்படி விட்டுட்டு போகிறேன், நான் பாபல் மந்தி வழியா மற்ற நாடுகள் கொடுக்க வேண்டிய எண்ணெயை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சவுதி வந்து அவங்க நிச்சயமா இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை நம்ம இதையும் முடக்கிட்டாங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு கச்சா எண்ணெயோட தட்டுப்பாடு வந்து இந்த நாட்களில் சமீப நாட்களில் இந்த 2ஆம் தாக்குதலுக்கு அப்புறமா திரும்பவும் அதிகமாக இருக்குது. அமெரிக்காவிலையும் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட $4 பக்கம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் ஒரு கேலன். ஆமாம், ஒரு கேலன் $4 பக்கம் போயிருக்கு. $4 தாண்ட போகுது. இப்போ இந்த மாதிரி முடுக்கிட்டாங்கன்னா அது இன்னமும் அதிகமாகும். அமெரிக்காவில் ஒரு தாக்கம் ஏற்பட்டு அது உலக அளவில் மற்ற நாடுகளுக்கும் எதிரொலிக்கும். நிச்சயமாக. கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா நமக்கு இப்போ வந்து பணவீக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னமும் நமக்கு எண்ணெய் தட்டுப்பாடு வந்துட்டால் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும். நமக்கு அத்தியாவசிய பொருட்களோட விலை இப்போ இருக்கிறது அதிகமாக போகும். அப்படிங்கிறப்ப சர்வதேச அளவில் உலக அரங்கில் நமக்கு இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஈரான் வந்து அமெரிக்காவை முடக்கிறதுக்காக கை வைக்க போகிறாங்களோ அப்படின்னு இதில் நீங்கள் சொன்னதில் இந்த ஒரு விஷயத்தை சொல்லுவோம். இப்போ ஹவுதியில் கடந்த ஜூலை மாதம் இதே பாபல் மந்தப்பில் போர் நடக்கலை. காசா போர் தான் நடந்துச்சு, ஈரான் போர் நடக்கலை. கடந்த 2025 ஜூலையில் அன்னைக்கு 9 லட்சம் பேரல் அப்படி தான் சென்றுக்கிட்டு இருந்தது நாள் ஒன்றுக்கு சவுதி அரேபியா. இன்னைக்கு 40 லட்சம் பேரல் நாள் ஒன்றுக்கு அனுப்புகிறார்கள். அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போது அதை தடுப்பதன் மூலம் இப்போ நீங்கள் இந்தியாவை பற்றி சொல்வதன் மூலம் இதில் பாதிக்கப்படும் நாடுகள் என்ன? இந்தியா பெரிய பாதிப்பு, சீனா மிகப்பெரிய பாதிப்பு, சிங்கப்பூர் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு, மற்றும் மத்திய கிழக்காசியா தென்கிழக்காசியாவில் பெரும் பாதிப்புகளை எல்லா நாடும் வரும். ஏனென்று சொன்னால் எல்லாருக்கும் வழித்தடம் இதுதான். இப்போ இந்த நிலையில் இப்போது அமெரிக்காவுக்கு இப்போது சவுதி அரேபியா இப்போ இந்தியாவுக்கு எப்படி பாதிக்குன்னா, இந்தியா 26% எண்ணெய்களை ஈராக்கிலிருந்து வாங்குகிறார்கள். 16 விழுக்காட்டை எங்கிருந்து வாங்குகிறார்கள்? சவுதி அரேபியாவிலிருந்து தான் வாங்குகிறார்கள். அப்போ இந்தியாவுக்கு வரக்கூடிய 16 விழுக்காடு எண்ணெய்கள் பாதிப்புக்கு அடையும். இப்பொழுது அமெரிக்காவினுடைய பெட்ரோ டாலர் அந்த சிஸ்டம் பாதிக்கப்படும். அமெரிக்காவுடைய சப்ளை செயினும் பாதிக்கப்படும். அமேசான் கம்பெனியுடைய டேட்டா சயின்ஸ் சென்டர் முற்றிலுமாக அழிக்கும். தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற செய்திகள் வந்து சொல்லியிருக்காங்க ஈரான் தரப்பில். இப்பொழுது உள்ள செய்தி, இப்போது நேற்று நடந்த செய்தி. இப்போது அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் அந்த பாபல் மந்தப்பு செங்கடல் வழியாக ஹெர்மூஸ் வழியாக செல்கிற டேட்டா கேபிள் மட்டும் 7 டேட்டா கேபிள், அதன் மூலமாக நாள் ஒன்றுக்கு 10 ட்ரில்லியன் பிஸ்னஸ் நடக்கு. அது இந்திய மதிப்பிற்கு 1000 லட்சம் கோடி. அந்த கேபிள் நெட்வொர்க்கை காலி செய்து விட்டால் ஈரான் நினைத்தா ஒரு நிமிஷத்தில் கேபிள் நெட்டை முடிச்சிடும். இப்போ ஹவுதிகளின் மூலம் தாக்குதல் நடக்கப் போகிறது. சுயஸ் கால்வாய் ஆப்பிரிக்காவில் சுற்றி வருகிற போது நாட்கள் 16-20 நாட்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி ஃப்ரைட் சார்ஜஸ் செலவினங்களும் அதிகரிக்கும். புரியுதா? அப்படி என்றால் பெரும் பாதிப்புக்கு அமெரிக்காவும் உள்ளாகும், சவுதியும் உள்ளாகும், ஒட்டுமொத்த மத்திய தரைக்கடலே உள்ளாகிவிடும். அவர்கள் வேறொரு வழியெல்லாம் நியமனம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கெல்லாம் சாத்தியமில்லை இப்பறைக்கு. அப்படி பார்க்கின்ற போது அமெரிக்கா கனெக்டிவ் லிங்காக இருக்கிற எக்கனாமியில் யுஎஸில் பெரும் சிக்கல் வருகின்ற போது அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேலன் பெட்ரோல் இப்பொழுது $4, இனி 5 ஆகும். அங்கே ஏற்கனவே அங்கே ஒரு ரெசஷன் நிலைக்கு இருக்கிறது அமெரிக்கா. நேற்று பீட் ஹெர்ட்ஸ் ஒரு செய்தியை தாக்கல் செய்கிறார். அமெரிக்கா இந்த போர் $40 பில்லியன் செலவை அழைத்திருக்கிறது. அப்படி என்றால் 40 பில்லியன் என்றால் ஒரு 4 லட்சம் கோடியை தந்திருக்கிறது. அவர் சொல்வது ஒரு கருத்து, ஆனால் உண்மையிலேயே இந்த போரில் 20 லட்சம் கோடிக்கு மேல் அமெரிக்காவுக்கு பெரும் செலவினங்கள் இருக்கிறது. அந்த செலவினங்களை அமெரிக்கா தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதன் நோக்கம் வேறு ஒன்றுமில்லை, எப்படியாவது நாம் பில்லை போட்டு பஹ்ரைனில், ஓமனில், கத்தரில், சவுதியில், யுஏஇயில், குவைத்தில் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான். அமெரிக்க அதிபர் அடிக்கடி சொல்கிறார், எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு வெனிசுலாவில் இருக்கிறது, உங்களை பாதுகாப்பத்தான் இந்த ட்ரம்ப் நின்று கொண்டிருக்கிறார் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ சவுதியை அடிக்கும் முறையில் அடித்து விட்டால் 2 பழிவாங்குதல் இருக்குது. ஹவுதிக்கு தன்னை காத்து கொள்ள பழிவாங்குதல் ஒன்று. தங்கள் நாட்டை சேதப்படுத்தி ஏமன் மக்களை அநியாயத்துக்கு உள்ளாக்கி இத்தனை ஆண்டுகளாக அமெரிக்காவால் தரைவழி போக்குவரத்து நடத்தி 3 பேரும் ஒன்றிணைந்தார்கள். சவுதி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அமெரிக்கா ஃபோர்ஸ். இப்பொழுது இந்த எல்லையிலே நின்று கொண்டிருக்கிறது இன்னொரு தேசம் ஒன்று இருக்கிறது, பலிகிடா ஆக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான். பாகிஸ்தான் கூலிக்கு மாரடிக்கிறார்கள். 27,000 கோடி $3 பில்லியன் மேல் அவர்களுக்கு நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். யாரு? சவுதி அரேபியா. ஆகவே இந்த யமன் சவுதி பார்டரில் இவர்கள் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது
பாபல் மந்தப் மூடப்பட்டு விட்டால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்குமே ஸ்தம்பித்து போய்விடும். ஒட்டுமொத்த தென்கிழக்கு ஆசியா, குறிப்பாக இந்தியா, சீனா, சிங்கப்பூர், இப்படி பெரும் நாடுகள் எல்லாமே பாதிக்கப்பட்டுவிடும். பெரும் சிக்கலில் வரும். அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் வந்துவிடும். அமெரிக்காவுக்கு எங்கேருந்து ப்ரெஷர் வரும்? மத்திய கிழக்கிலேருந்து ப்ரெஷர் வரும். அமெரிக்கா என்ன செய்யும்? அமெரிக்கா அவனிடத்து இருப்பதே ஏன் இஸ்ரேலுக்கும் ப்ரெஷர் ஆயிடும். இஸ்ரேலுக்கும் சரக்கு போகாது. எல்லாமே பாபல் மந்தப் தான். இதுக்கு இடையில் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல மறுத்த 2 செய்தி இருக்குது. அதை கண்டிப்பாக சொல்கிறேன். ஒன்று, பஹ்ரைனில் ஏற்பட்ட கடுமையான தாக்குதல். மற்றொன்று, ஜொர்டானில் ஏற்பட்ட தாக்குதல். முதலில் ஜொர்டானில் ஏற்பட்ட தாக்குதலை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது நடந்து ஒரு 3 தினங்கள் 4 தினங்கள் ஆயிற்று. இந்த ஜொர்டான் தாக்குதலில் நியூயார்க் டைம்ஸ் விவகாரத்தை வெளியே கொண்டு வந்தது. ஆனால் அமெரிக்காவுடைய பென்டகனோ, அமெரிக்காவுடைய ஜாயின்ட் கன்வீனியர், த கோஆர்டினேஷன் கமிட்டி டேவிட் கெய்ன் எதுவுமே சொல்லவில்லை. எந்த கருத்தும் சொல்லலை. பீட் ஹெர்ட்ஸோ, டேவிட் கெய்னோ, மார்க்கோ ரூபியோவோ. ஆனால் அமெரிக்காவினுடைய ஊடகம் சொன்னது கிட்டத்தட்ட 400 பேர் படுகாயம், 16 பேர் பலி. ஆனால் உண்மை என்னவென்றால் 16 என்பது ரொம்ப சுருக்கம். பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. 400 பேர் எப்படி இறந்தார்கள், எப்படி ஊனப்படுத்தப்பட்டார்கள் என்ற தகவல் யாருக்கும் தெரியாது. சிறுகாயங்கள் இருக்கலாம், உரசல்கள் இருக்கலாம், கைகால்கள் போயிருக்கலாம், ஐசியூவில் அட்மிட் ஆகியிருக்கலாம், அபாய கட்டத்திலும் இருக்கலாம். இந்த தகவலை அமெரிக்கா மறுத்த போனது. இதை ரொம்ப துல்லியமாக ஜொர்டானை தாக்கியிருக்கிறார்கள். ஜொர்டானை தாக்கியது எப்படி என்பது கடுமையான குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஜொர்டானில் வெளியாக நிறுத்தி வைத்திருக்கிற F-35 விமானங்களும் சாப்பர் என்று அழைக்கப்படுகிற உளவு, அதாவது ஊர்தி, அது எனது ஹெலிகாப்டர்ஸ், அப்பாச்சி முழுமையாகவும் ஹேக்கிங் செய்யக்கூடிய அந்த ஹேக்கர்ஸ் F-35 முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான F-35 விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம். இந்த கோபத்தில் தான் அவர்கள் இப்பொழுது ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது தாக்குதல் என்னவென்றால், பஹ்ரைனில் அந்த விமானம் ஏற்கனவே அங்கு மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதை குறிவைத்து எதை அடித்திருக்கிறாங்கன்னா, கெர்ரம் ஷகான் ஏவுகணையின் மூலம் அது 15 மடங்கு ஒளியை விட அதிகமாக செல்லும் ஹைப்பர்சோனிக் மேக் 15. அதில் கைபர் ஷகான், நாட்டு கெர்ரம் ஷகான், கைபர் ஷகானின் மூலம் ஃபத்தா 110 இந்த 2ஐயும் வைத்து மேக் 15, 12 and 15 என்று சொல்லப்படுகிறது. இதை வைத்து சரியான தாக்குதலில் ஏராளமான பேர் அழிந்து போய்விட்டார்கள், நூற்றுக்கணக்கில். எங்கே? பஹ்ரைனில். இப்போ இந்த 2 தான் அவர்கள். இப்போ சலாமி, அல்மீனா, அல்மதா போன்ற இடங்களிலும் குவைத்தில் அடிபட்டிருக்கிறது. ஆனால் பெரும் தாக்குதலில் அழிவை சந்தித்தது நான் சொன்ன பஹ்ரைனில் சாப்பாட்டு கூடாரம். அதை எப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று தெரியவில்லை. இப்போது இது குறித்து சர்வதேச செய்திகளின் வாயிலாக பேசும்போது சொல்கிறார்கள், இதற்கு ரஷ்யாவே காரணம். ஏன்னா சேட்டலைட்டின் மூலம் இலக்குகளை துல்லியமாக சொன்னது ரஷ்யா என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதை மறுப்பதற்கு வாயிலில்லை. ரஷ்யாவினுடைய டூம்ஸ்டே விமானம் வந்து இறங்கியது. நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த டூம்ஸ்டே விமானம் குறித்து எந்த தகவலும் இதுவரை இல்லை. வந்தது போனது தெரியும், வந்தது தான் தெரியும். அவர்கள் எப்போது போனார்கள், என்ன நடந்தது. அப்படின்னால் ரஷ்யாவுக்கும் அவர்களுக்குமான இலக்கு இந்த போரை உக்ரைனில் அழித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரஷ்யர்கள் அழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்கர்களை இதில் தோற்கடிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ரஷ்யாவுக்கு இருக்கிறது. அதை விட சீனாவுக்கும் இருக்கிறது. சீனா எப்போதும் வெளியே பேச மாட்டார்கள். ரஷ்யர்கள் ஓப்பனாக சொல்லிவிட்டார்கள். ஆகவே தான் வரலாற்றில் இதுவரை காணாத பெரும் சேதாரத்தை, உயிர்ப்பலி, ஆயுத இலக்குகள் எல்லாவற்றையும் இழந்த அமெரிக்கா செய்வதறியாது நேற்று 11வது நாளாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போது தபுரேஸ்லை தாக்கியிருக்கிறார்கள் அண்டர் கிரவுண்டில். அதுபுறம் அந்த மலை என்னது, பீகேக்ஸ் மலைகளை தொடர்ந்து தாக்க திட்டம் போட்டிருக்கிறார்கள். அதை இன்னும் மிக விரைவில், அல் ஜசீரா நேற்று சொல்கிறது, மிக விரைவில் பிகேக்ஸ் மலைகளை அவர்கள் அழிக்கப் போகிறார்கள். பிகேக்ஸ் மலைகளில் ஏன் அழிக்கப் போகிறார்கள் என்றால், அது ஒரு நியூக்ளியர் தளமாக ஏராளமான இவை இருப்பதாக சந்தேகிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தளங்களை சார்ந்து ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்தியது.
இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. துருக்கியின் பார்டரில் போய் தாக்கிட்டாங்க. ஒரு நாட்டின் பல பாகங்களில் தளங்கள் இருக்குமோ அமெரிக்கர்களால் கண்டே பிடிக்க முடியல. யாராவது உளவு சொன்னதை வைத்து தாக்குறான். நான் சொன்ன மாதிரி பார்வையிட்டவர்கள் யானை தடவி இந்த வடிவத்தில் இருக்கும் அந்த வடிவத்தில் இருக்கும் என்று சொல்வதை போன்று அமெரிக்கா தாக்குறார்கள். ஹெர்மூஸை தாக்கி கொண்டார்கள், ஹெர்மான் மாகாணத்தை தாக்கி கொண்டிருந்தார்கள், பீகெக்ஸை தாக்கப் போகிறார்கள். அதே போன்று கியாம்ஸ், கெஷம், ஷிர்கி, இந்த மாதிரி கர்க் இப்படி இடங்களை இதெல்லாம் ஒரே சுற்றில் இதை சம்மந்தம் இல்லாமல் துருக்கி பக்கத்தில் போய் ஒரு பார்டரை தாக்குறாங்க. அப்படி என்றால் அமெரிக்கர்களுக்கு செய்வதறியாது திணறுகிறார்கள். அடுத்து நியூயார்க் டைம்ஸில் ஒரு கொஸ்டின் நீங்கள் கூட சொன்னீங்க பேசும்போது, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த போரில் தாங்கள் உயிரிழப்பதற்கு அமெரிக்கர்கள் தயாராக இல்லை, நாங்கள் ஏன் யூதர்களுக்காக உயிரிழக்க வேண்டும் என்ற ஒரு மனக்குழப்பம் யாருக்குள்ள வந்திருக்கிறது? அமெரிக்க இராணுவத்தோடு இருக்கிறது. ஆகவே அமெரிக்கா இதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்னவென்றால், இலக்குகள் அளிக்கப்பட்டு பெரும் சேதாரத்தை ஈரானியர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் சித்தாந்த ரீதியாக ஒரு நிலையிலும் அவர்களுடைய உள்ளமோ அவர்களுடைய செயல்பாடோ எந்த சரிவையும் பாதிக்க இல்லை என்பதை இந்த 11-12 நாள் தாக்குதலிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஓகே சார், இந்த மத்திய கிழக்கு போரை பற்றியும் அதனுடைய பின்னணிகள் பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசியிருக்கோம். அடுத்து இது எந்த மாதிரி போக போகுது, ஈரான் அமெரிக்கா எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.